ஓகே, வந்து நெக்ஸ்ட் ஒன் அண்ட் யா பில்டிங் அ ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் ஃபேமிலி. வந்து டிஜிட்டல் பார்த்தோம். அடுத்த ப்ராப்ளம் என்ன மாறுதுன்னு உலகத்தில் வந்து இந்த மொராலிட்டி. தமிழில் மொராலிட்டி எப்படி வரும்னு தெரியல. நன்னறி. நன்னறி, நன்னறிகள். ஓகே, உலகத்தின் நன்னறி லெவல் வந்து வித்தியாசமாயிருச்சு, முந்தி மாதிரி இல்லை. இட்ஸ் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் மாரல் வேல்யூஸ். ஓகே, மாரல் வேல்யூஸ் வந்து எல்லாரும் உலகத்தில் எல்லாரும் கிறிஸ்தவங்க இல்லைன்னா கூட அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. கிறிஸ்துவ குடும்பமாக கிறிஸ்துவ இல்லாத குடும்பமாக எல்லாத்துக்கும் ஒரு மாரல் இது இருக்குது. ஓகே, அப்போனா உலகத்தில் இந்த நேரத்தில் ரொம்ப மாரல் வேல்யூஸ் வந்து வித்தியாசமாக போயிடுச்சு. சொன்னேன், தலைக்கீழே போயிடுச்சு. ஆண்டவர் வார்த்தை முந்தி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சோடம் குமோரால நடந்தது அதே மாதிரி தான். ஓகே, ரைட். சில வசனங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இதில் எப்படி என் பிள்ளைங்களை என் குடும்பத்தை ஒரு உறுதியாக ஆண்டவர் வார்த்தையில் காட்லி ஃபேமிலியாக ஆக்க முடியும். சில பிரின்சிபல்ஸ் எப்படி பார்க்க போகிறோம்னா, 2 கீ வசனம் பார்த்துட்டு அந்த வசனத்தில் வந்து சில பிரின்சிபல், சில நடிப்படைகள் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். இந்த இதில் வந்து இந்த 3 டெக்னாலஜியும் தோலம் பண்ணுது. சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஷிஃப்ட். நான் இந்த சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஷிஃப்டில் பார்த்தீங்கன்னா LGBTQ ரைட்ஸ் இது வந்து ரொம்ப இது. இப்போ எத்தனை பேர் ஒலிம்பிக்ஸ் ஓப்பனிங் செரமனி பார்த்தீங்க இந்த வருஷம்? How many of you saw Olympics? Christians were very angry. We were all very angry, right? எவ்வளோ பயப்படாம முன்மரியா இந்த LGBTQ வந்து காமிக்கிறாங்க உலகத்துக்கு. முந்தினா இதெல்லாம் இல்லை. முந்திலாம் பயந்து தான். இப்போ வந்து பயம் இல்லை. வெளியாக இது என்ன நடக்குதுன்னா, இது வெளியாக வர்றது கார்ட்டூனில் கூட வருது, மூவியில் வருது, பாட்டில் வருது. ரொம்ப வாட்டி நான் சிறுவர் பிள்ளைங்க பிபிஎஸ் நடத்தும்போது 6 வயசு 7 வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியுது. 6 வயசு பையன், ஓ ஐ லவ் மை ஃப்ரெண்ட். ஹூஸ் யுவர் ஃப்ரெண்ட்? ஒரு பாய். அந்த மாதிரி லவ். 6 years old இது நடக்குது. ஓகே, ஸோ இது நம்ம பிள்ளைங்களை நம்மளும் பாதிக்குது. நம்மளும் சில வாட்டி கன்ஃபியூஸாக ஆயிடுறோம். கிறிஸ்துவ மக்களே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இது வந்து எல்ஜிபிக்கு. ஆமாம், ஆண்டவர் சொன்னார் எல்லாத்தையும் நேசிக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. இது வாட்டி LGBTQ சர்ச் கூட இருக்குது. LGBTQ பாஸ்டர்லாம் இருக்காங்க. அவங்க ப்ரீச்சிங் என்னன்னா God is love, so he loves everyone. அப்படின்னா ஆண்டவர் வார்த்தை வேற மாதிரி சொல்லுது. அது ஒன்றே இல்லை. இப்போ வந்து ஒரு ஃபெமினின் ஜெண்டர் ஈக்குவலிட்டி. பெண்கள் வந்து பெண்களோட இது. பெண்கள் வந்து ஆண்களோட இன்னும் எல்லாம் செய்ய முடியும். பெண்கள்னால் அது தப்பு இல்லை. அப்போனா இந்த எக்ஸ்ட்ரீமில் வந்து ஆண்கள் இல்லாமல் பெண்கள் செய்ய முடியும், அந்த ரைட்ஸ். ஆண்டவர் வார்த்தை வேற மாதிரி சொல்லுது. ஸோ இதெல்லாம் தலைக்கீழே ஆக்கிட்டு எப்படி நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் சில பிரின்சிபல்ஸ். ஸோ இந்த காரியம் நடக்கிற காரியம் நம்மளுக்கு ஷாக்காக வருதா? ஏன் ஷாக்காக வரக்கூடாது? ஏன் தெரியுமா? சீக்கிரமாக 2 வசனத்தை நீங்கள் எழுதிட்டு தமிழில் வந்து லைட்டாக வாசிங்க. 2 திமோத்தி 3:1-5. இது வந்து பட் மார்க் திஸ், ஓகே, there will be terrible times in the last day. கடைசி நாள்களை ரொம்ப கடினமான நாள்களாக இருக்கும். there will be lovers of people, lovers of themselves. சொந்த இதுக்கு சொந்த இச்சைக்கு அவங்களுக்கு நேசிப்பாங்க. lovers of money, காசு பணத்துக்கு ஆசைப்படுவாங்க. boastful, proud, abusive, disobedient to their parents, ungrateful, unholy, without love, unforgiving, slanderous, without self-control, brutal, not lovers of good, treacherous, rash, conceited, lovers of pleasure rather than the lovers of God, having a form of godliness but denying its power, have nothing to do with such people. அந்த ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலேயே இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ வந்து கூட நடந்திருக்கு. ஸோ இது ஷாக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கு, உலகம் இந்த வழியில தான் போகும், இதுதான் நடக்குது. ரெண்டாவது இன்னொன்று ரோமன்ஸ் 1:28-32. அடுத்தது
அதே மாதிரி தான். Furthermore, just as they did not think of what to retain the knowledge of God, so God gave them over to a deprived mind. Deprived mind na ஒரு fikiran yang kolot, ஒரு அழிவி போன ஒரு மனதுக்கு வந்திருக்கும் மனிதன். அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ அழிவி போன சில காரியங்கள், நடக்கிற காரியங்கள் நம்ம கேட்கும் போது, இப்போ வந்து பெரிய பரவி இருக்கு இந்த ஜிஐஎஸ்பி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நியூஸ் பேப்பரில். அந்த பிள்ளைங்களுக்கு மதத்தில் வந்து எப்படி மதம் வச்சு எப்படி கொடுமை செஞ்சாங்க நம்ம கேட்கும் போது, நம்ம பார்க்கும் போது, நடக்குதா? நடக்குது, நம்ம நாட்டில் நடக்குது. ஸோ இதை படிச்சிங்கன்னா எல்லாம் ஆண்டவர் எழுதியிருக்காரு, இதான் நடக்க போகுது, இதான் இந்த உலகம். நான் இந்த உலகத்தில் கேள்வி என்னன்னா, how can we build a godly and spiritually strong family? எப்படி கட்ட முடியும்? எப்படி கட்ட முடியும்? 2 வசனம் பார்க்க போகிறோம். டியூட்ரானமி 6. இந்த வசனங்கள் இங்கே எடுத்து வந்து டியூட்ரானமி தமிழில் எப்படி வரும்? உபாபம் 6:6-7 2 வசனம். கொலோசியர் 3:12-17. இந்த 2 இதுலேருந்து நம்ம வந்து சில பிரின்சிபல்ஸ், ஓகே, சில பிரின்சிபல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சில கொள்கைகள் ஆண்டவர் வார்த்தையிலேருந்து எப்படி நடத்துறதுன்னு. ரெடியா? ஓகே, இந்த biblical principles and practical actions. ஓகே, இது டியூட்ரானமி 6:6-7. தமிழில் யாராவது வாசிக்கிறீங்களா? Amen. Amen. Thank you, brother. Thank you. These are the commandments. So இந்த மெசேஜ்லேருந்து சில ஆண்டவர் கொடுக்குற சில பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். எப்படி நம்ம வந்து நம்ம குடும்பம். இது வந்து 6வது வசனம். These commandments I give you today are to be on your hearts. எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். ஸோ பிரின்சிபல் என்னன்னா சிம்பிளான பிரின்சிபல். நெக்ஸ்ட் ஒன், keep God's commandments in your heart. ஆண்டவரோட கட்டளைகள், ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் எல்லா நாளும் எல்லா நேரத்திலும் இருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச காரியம்தான் இது. அப்படின்னா செய்கிறோமா? சிலவாட்டி நம்ம ஆண்டவர் காரியங்கள் வந்து சபை கிட்ட தான் வச்சுருக்கிறோம். வேலை இடத்துக்கு போனோன்னே வேற இது பரவாயில்ல, குடும்பத்துனா பரவாயில்ல வேற இது. ஸோ ஆண்டவர் சொல்கிற ஆண்டவர் இது வந்து நம்ம பெற்றோர்களாக இருக்கும்போது, அப்பாவா பாட்டியா தாத்தாவா அம்மாவா இருந்தால் நம்ம ஆண்டவரோட வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கா? இல்லைன்னா சண்டே ஒரு வாரம் ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு நல்ல செய்தியை கேட்டுட்டு ஓகே ஆண்டவர் வார்த்தை என் இருதயத்தில் இருக்குது, அவ்வளோதாம்மா. when we mean God's word in our hearts, இன்னும் முயற்சி எடுக்கணும். எப்படி? ப்ராக்டிக்கல் ஆக்ஷன். மெமரைஸ் ஸ்கிரிப்சர் டுகெதர் as a family. இந்த மெமரி வேர்ஸ் தமிழ் எப்படி வரும்? மெமரி வேர்ஸ் மனப்பாடம் வசனம். நம்ம இந்த மனப்பாட வசனம் வந்து ரொம்ப வாட்டி பிள்ளைங்களுக்கு தான் நம்ம சொல்கிறோம், நீ மனப்பாடம் வசனம். எத்தனை பேர் இங்கே ஒரு வாரத்துக்கு ஒரு மனப்பாடம் வசனம் நம்ம ரிமெம்பர் பண்ணுறோம்? இல்லை, நான் வயசாயிட்டேன், நான் சீக்கிரம் மறந்துடுவேன், ஏன் அதெல்லாம் வேணும்? Your word have I hid in my heart that I will not sin against you. உன் வார்த்தைகள் என் இருதயத்தை ஒளித்து வச்சிருக்கிறேன். So practical step. Fathers, mothers, before you tell your children to memorize, you memorize. If not 1 week, every month 1 verse, memorize. Yes, brother. Huh? அது இன்னொரு பிரச்சனை. செல்லவங்க வந்து 2 குரூப். 1 குரூப் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணுறதே இல்லை. இன்னொரு குரூப் மெமரைஸ் பண்ணி 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 அப்படின்னா மெமரி இதெல்லாம் இருக்குது, செயலில் காட்டுறதில்ல. அதுவும் ஒன்று இருக்குது. அப்படின்னா பட் அதனால நம்ம மெமரி ஸ்டாப் பண்ணலாமா? முடியாது. முக்கியமான பிரின்சிபல் என்னன்னா, ஏன்னா நம்ம வந்து நான் அவனோட சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட சொல்லுவேன், ஓகே, நீங்கள் வந்து மெமரி வேர்ஸ் கற்றுக்கிறவங்களுக்கு முந்தி
நீங்கள் வந்து அந்த மெமரி வேர்ஸை மெமரைஸ் பண்ணணும். எவ்ரி விபிஎஸ் நான் சண்டே ஸ்கூல் டீச்சரும் யூ மஸ்ட் மெமரைஸ். அதே மாதிரி நம்மளும் ஃபேமிலியாக மெமரி வேர்ஸ் இருக்கணும். ஸோ ஸ்டார்ட் அ மெமரி வேர்ஸ். இன்னைக்குலேருந்து வீட்டில் வாரத்து இல்லைன்னா கூட ஒரு மாதம் ஒரு மெமரி வேர்ஸ். அப்பா அம்மா பிள்ளைங்க பாட்டி தாத்தா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் மெமரி பண்ணணும். ஒரு தீர்மானம் எடுங்க, ப்ராக்டிக்கல். செகண்ட் ஒன், சூஸ் அ வேர்ஸ் ஈச் வீக் டு லேர்ன் பேக் லேர்ன் அண்ட் டிஸ்கஸ் த மீனிங் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ உங்கள் ஃபேமிலி இதில் மெமரி வேர்ஸ், தட் இஸ் ஒன் வே ஆஃப் கீப்பிங் ஆண்டோர் வார்த்தை. ஏன் இது முக்கியம்னா, மெமரி வேர்ஸ் வந்து என் பிள்ளைங்களெல்லாம் பிபிஎஸில் சொல்லுவேன், அந்த மெமரி வேர்ஸ் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மெமரைஸ் பண்ண. அப்படின்னா வர வாழ்க்கையில் நினைவுக்கு வரும். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை முந்தி வந்து சொன்ன ஆண்டவர் ஆறுதல் கொடுப்பாரு அந்த வார்த்தை. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெமரி வேர்ஸ். நம்பர் 2, பிரின்சிபல் நம்பர் 2, impress them on your children. Impress them on your children. Talk to them when you sit at home, when you talk along, when you lie down, when you get up. இந்த வார்த்தை பார்க்கும்போது என்ன நம்மளுக்கு வருது? என்னது what comes to our mind when you look at this? Set an example. and எல்லா நேரத்திலும் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் வந்து சபையில் இருக்கிற நேரம் தான் வீட்டில் இருக்கிறது இல்லை. இங்கே சொல்லுது, நீ நடந்து போகும்போது, நீ இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, எல்லா நேரமும். ஸோ செகண்ட் பிரின்சிபல், டீச் காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் டு யுவர் சில்ட்ரன் கன்சிஸ்டன்ட்லி. நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஓகே, ஸோ incorporate Bible study into daily routine, discuss biblical principles. சில வாட்டி ஒன் குட் ஐடியா எப்படி தெரியுமா, கொஞ்சம் ஓல்டர் கிட்ஸ் டீனேஜர்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பாட்டு நேரம் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. நான் இன்னைக்கு ஆன்லைனில் டிக்டாக்ல ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த வீடியோ வந்து ஒலிம்பிக்ஸ் ஓப்பனிங் செரமனியில் இந்த மாதிரி நடந்துச்சு பார்த்தேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிள்ளைங்கிட்ட டாக் டு தேம். இது ரைட்டா, இது ராங்கா? முடியுமா முடியாதா? அந்த மாதிரி செய்கிறதுக்கு செய்ய முடியும். ஸோ நீங்கள் தான் சொல்லணும், இது வந்து ஆண்டவர் வார்த்தை பார்த்தா இது தப்பு, ஏன்னா ஆண்டவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம தான். ஸோ இந்த இதில் வந்து ஆண்டவர் வார்த்தை எப்பயாவது கான்வர்சேஷனில் ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஒரு மூவி பார்த்துருக்கோம். அந்த மூவி பார்த்துட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு இது வந்துச்சு, கேளுங்க உன் பிள்ளைங்கள, அது சொன்னது அவன் சொன்னது நான் கரெக்டா ராங்காக இருக்குது மாதிரி தான் இருக்குது. ஸோ connected to God's word. எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ டீச் காட்ஸ் வேர்ட், காட்ஸ் கமாண்ட்மெண்ட் டு யுவர் சில்ட்ரன் கன்சிஸ்டன்ட்லி. சண்டே ஸ்கூல் சர்ச் கிட்ட நம்ம டெடிகேட் பண்ணி கொடுக்காதீங்க. நம்மளோட பொறுப்பு நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். மூன்றாவது, டெமான்ஸ்ட்ரேட் யுவர் ஃபெய்த் இன் எவ்ரிடே லைஃப். இதான் பிரதர் சொன்னார், ப்ராக்டிக்கல் ஆக்ஷன். சரி, நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம வார்த்தை மூலம் ரொம்ப கற்றுக்க மாட்டாங்க, நம்ம என்ன செய்கிறோம் அதில் தான் கற்றுக்குவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கை வந்து காடி ஓட்டும் போது, வீட்டில் இருக்கும் போது, பசியாறு பண்ணும் போது உங்கள் பிள்ளைங்க பார்க்குறாங்களா காலையில் அப்பா எழுந்திரிச்சு பைபிள் வாசிக்கிறாருன்னு? ஆமாம், ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கு, கோ டு a secret place and pray. But in the family, the children must see the father praying and reading the word of God. அவங்க கண்ணால் பார்க்கணும். காலையில் எங்கள் அப்பா வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிட்டு தான் போவார். ஏன் தெரியுமா? அவங்க பார்க்க அவங்க வாழ்க்கையிலையும் நானும் இந்த மாதிரி செய்யணும். சரி, நம்ம பேச்சு சொல்லி கற்றுக் கொடுக்கணும் இல்லை, நம்ம வாழ்க்கை மித்ததுக்கா. இன்னொரு காட்சின்னா, ரொம்ப இடத்துல வந்து எஸ்பெஷலி சபையில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, பிள்ளைங்களுக்கு கேட்டால் வேற கதை சொல்லுவாங்க. இல்லை, அவங்க சும்மா தான் இருக்காங்க. ஸோ நம்ம வழிகட்டில் நம்ம அப்பாவாக இருந்தால் தாத்தா இருந்தாச்சுங்களே, நம்ம வந்து காமிக்கணும் பிள்ளைங்கிட்ட. டெமான்ஸ்ட்ரேட் யுவர் ஃபெய்த் இன் எவ்ரிடே. எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கைண்ட்னஸ், பேஷன், இன்டெகிரிட்டி, நேர்மை, குடும்பத்தில் நேர்மை காட்டணும். ஒரு பையனுக்கு ரொம்ப கசை சாயாங், இன்னொருக்குன்னு இல்லை, நேர்மை இல்லை. ஸோ இந்த சிம்பிள் இதில் வந்து நம்ம பார்க்கணும். ஷோ யுவர் ஃபெய்த். ஓகே, அடுத்தது வந்து 2வது வசனம், Colossians 3. அதுக்கு 10 minutes. ஓகே, Colossians 3. இதில் வந்து இதை படிக்கிறீங்களா சீக்கிரமா தமிழில்?
இல்லைங்க பிரதர், கொலோஷியன்ஸ் தானே, சாரி ராங், இது கொலோஷியன் 3:12-17. Amen. Amen. Thank you brother. ஸோ இந்த வசனத்திலேருந்து சில கொள்கைகளை பார்க்கலாம், சில பிரின்சிபல்ஸ். ஓகே, எப்படி ஒரு உறுதியான தேவ பயத்தோட ஒரு குடும்பத்தை நடத்தும். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், ஓகே, மொதல் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில், therefore as God's chosen people, holy and daily living, clothe yourself with compassion, kindness, humility, gentleness and patience. மொதல் பிரின்சிபல், குடும்பத்தில் embrace compassion. compassion தமிழில் எப்படி வருது? மொதல் வார்த்தை என்ன வருது அங்கே 12வது இதில்? compassion, தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, தரித்து கொண்டு. ஓகே, compassion, kindness, humility, gentle. இந்த காரியம் எல்லாம் நம்ம குடும்பத்தில் நம்ம தான் நடத்தணும். சரி, நம்ம நம்ம பிள்ளைங்க கூட நீடிய பொறுமை உள்ள நம்ம நடத்துகிறோமா, இல்லைன்னா சீக்கிரமாக ஆத்திரப்படுறோமா? தப்பு செஞ்சோன்னா சீக்கிரமாக ஆத்திரம் கத்துறது. நம்ம இது காமிக்கணும், கைண்ட்னஸ் காமிக்கணும். நம்ம ஹம்பிளாக இருக்கோம் வீட்டில், ஜென்டல்னஸ், கொஞ்சம் தாழ்மையாக பேசுறது. மனைவி புருஷன் கூட தாழ்மையாக பேசுகிறோமா, இல்லைன்னா சீக்கிரமாக ஆத்திரப்படுறோமா? இந்த குணம் தேசியங்கள்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்கணும். யார் மூலியமாக? நம்ம மூலியமாக இங்கே இருக்கணும். ஸோ எப்படி? now there's one idea, one practical, create a family virtue of the month focus. இங்கே 1 2 3 4 5 virtue இருக்குது. virtue தமிழில் எப்படி இருக்கும்? virtue தமிழில் என்ன இருக்கும்? நல்ல குணங்கள். இந்த நல்ல குணங்கள் 5 இருக்குது. ஒரு மாதம் ஒரு குணத்தை எடுத்து, இந்த மாதம் நம்ம இந்த ஃபேமிலி we going to do kindness. ஓகே, ஸோ நம்ம எப்படி முடியுமோ இந்த கைண்ட்னஸ் இந்த மாதம் பூரா நம்ம ஃபேமிலிக்குள்ளே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நம்ம கேட்க போகிறோம். ஸோ வாரத்தில் ஒரு வாட்டி கடைசியில் சாப்பாட்டு நேரம் ஓகே, இந்த மாதம் நம்ம கைண்ட்னஸ் செஞ்சோம், எப்படி நீ கைண்ட்னஸ் காமிச்ச இந்த வாரம் டாக். இது நம்ம இந்திய சமுதாயம் மெயின் இஷ்யூ என்னென்னா, ஃபேமிலியில் இந்த கம்யூனிகேஷன் இல்லை. நம்ம நம்ம அப்பா அம்மா எப்படி நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணாங்க, அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு கம்யூனிகேட் பார்க்கணும். எங்கள் அப்பா அம்மாலாம் அவ்வளோ கம்யூனிகேஷன் இல்லை. கம்யூனிகேஷன் அப்பா உட்காரு, நில்லு, போ, வா, முடியாது, முடியும், அவ்வளோதான் கம்யூனிகேஷன். ஆமாவா இல்லையா? இல்லைன்னா செல்லவங்க மேபி லாஸ்ட் டைம் இட்ஸா கொஞ்சம் முந்திலாம் அப்படி இல்லை. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்குள்ளே நம்ம பேசணும். யாப்பா நீ வெளியே போகிற, இப்போ யார் கூட போகிற, எத்தனை மணிக்கு வருவ, கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண, 10 மணிக்கா, கொஞ்சம் 9 மணிக்கு வர்றியா, இப்போ உள்ளது அந்த மாதிரி. ஸோ அதனால இந்த கைண்ட்னஸ், இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு மாதத்தில் உட்காந்து இதை பற்றி பேசுங்க, இந்த குணத்தை. ஸோ எம்ப்ரேஸ் கம்பேஷன், கைண்ட்னஸ், ஹியூமிலிட்டி, ஜென்டில்னஸ் அண்ட் பேஷன். 2வது 13வது, bear with each other and forgive one another. if you have grievance against someone, forgive as the Lord forgive you. 2வது principle, practice forgiveness and patience within the family.
சில வாட்டி நம்ம கணவன் மனைவி கூடயே சண்டை போட்டால் ஒரு வாரம் சென்று தான் எல்லாம் செட்டில் ஆகும். நானும் என் ஒய்ஃபும் எந்த எந்த குடும்பத்துலேயும் சண்டை இருக்கும். ஆமாவா இல்லையா? இல்லையா? நீங்களாம் ஸ்பெஷலா? டிஸ்அக்ரிமெண்ட் வரும். ஓகே, வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கும், வரும், டென்ஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், சில வாட்டி ஆத்திரமாக சொல்லுவோம். ஓகே, அப்படின்னா சில பிரின்சிபல்ஸ் முக்கியமானது. மீ அண்ட் மை ஒய்ஃப் ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கோம். பிஃபோர் த சன் கோஸ் டவுன் வி மஸ்ட் செட்டில். சூரியன் முந்தி நம்ம வந்து செட்டில் பண்ணோம். இன்னொரு நாளுக்கு வச்சுருக்க முடியாது. நான் ஏதாவது பேசிட்டேன்னா கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஹஸ்பண்ட் தான் சாரி சொல்லணும். ஆமாம் தானே? ஆமாம் இல்லையா? இல்லையா? நம்ம தான் சொல்லணும். ஏன்னா ஒய்ஃப் சாரி சொல்ல மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாரி சொல்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, பரவாயில்ல. ஓகே, சம்டைம்ஸ் நம்ம தப்பு செய்யலைன்னா கூட சே சாரி அண்ட் மூவ் ஆன். அதே மாதிரி பிள்ளைங்கள் கூட அதாவது தப்பு செஞ்சாங்கன்னா, நம்மளும் தப்பு செஞ்சுருக்கோம், பிள்ளைங்க தப்பு செஞ்சாலும் ஒரு வாரம் ஒரு மாதம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ செட்டில் இட், forgive and move on, learn from it. நீ தப்பு செஞ்சுட்டு தானே, ஏன் இதுன்னு தெரியும் தானே, அடுத்த வாட்டி செய்யாத, ஓகே gone. ஸோ இந்த forgiveness and patience குடும்பத்தில் தான் தோங்கணும். குடும்பத்தில் இல்லைன்னா சபையில் இருக்காது. சபையிலும் இந்த மாதிரி ரொம்ப இருக்கு. ஒரு மாதம் ஒரு வருஷம் வச்சு இருக்கிற இன்னும் அந்த புண்ணு அங்கே இருக்கு. பார்த்தா சிரிப்பீங்க, பின்னால் வந்து இவன் இருக்கு. ஸோ இந்த காரியங்கள்லாம் குடும்பத்திலேருந்து தோங்கணும். ஓகே, எஸ்டாப்ளிஷ் அ ஃபேமிலி forgiveness ritual. நான் சொன்ன மாதிரி ஒரு ரிச்சுவல்னா இந்த வழியில் தான் நான் என் குடும்பத்தில் இந்த மன்னிப்பு போகிறோம். சூரியன் உழுறதுக்கு முந்தி அடுத்த நாளுக்கு அது முடியாது, செட்டில் பண்ணிடணும். அதுக்கு முன்னாலே செட்டில் பண்ணிடணும். forgive, forget. நான் சாலா இல்லைன்னா கூட நான் சாரி சொல்லி செட்டில் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் இருக்கணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் அண்ட் 14வது இது, and over all these virtues put on love which binds them together in perfect unity. Third principle, let love be the foundation of all action. என்ன நம்ம குடும்பத்தில் நான் தீர்மானம் எடுத்தோமோ செய்கிறோமோ சொல்லணுமோ, அன்பு தான் அடிப்படையாக இருக்கணும். ஓகே, பொறாமையில் செய்யக்கூடாது, ஆத்திரத்தில் செய்யக்கூடாது, எரிச்சலில் செய்யக்கூடாது, அன்பில் தான் அடிப்படை இருக்கணும். ஓகே, ஸோ என்கேஜ் இன் ரெகுலர் ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ் that promote bonding and love. ஓகே, சில வாட்டி குடும்பம் கூட போங்க, ஹாலிடேக்கு போங்க, ஹைக்கிங் போங்க, கேம் நைட். எத்தனை பேர் கேம் நைட் இருக்குங்க? கேம் நைட்னா சில குடும்பத்தில் மாதத்தில் ஒரு வாட்டி வெள்ளிக்கிழமை ராத்திரி, என் குடும்பத்தில் மூவி நைட்னு இருக்கும். மூவி நைட்னா என் பிள்ளைங்க பெருசாகிட்டாங்க, சின்னதுலேருந்து இது. ஓகே, இஃப் ட்ரை ஒன் மந்தில் ஒன் ஃப்ரைடே ஈவினிங் வந்து நம்ம எல்லாம் மூவி பார்க்க போவோம். என் டாக்டருக்கு மூவி பார்க்க சின்னதில் ஆசை, இப்போ பிடிக்காது. இல்லைன்னா கூட என்ன சொன்னேன், நோ இட்ஸ் ஃபேமிலி மூவி நைட், வி கோ டுகெதர். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒற்றுமை வரும். கேம் நைட், மேபி கோ கரோக்கே நைட், கோ. What your children love to do, your children love to swim, go pool day. So இந்த மாதிரி ஆக்டிவிட்டி குடும்பத்தை க்ளோஸ் ஆக்கும். ஓகே, alright. Number 4, 15ல, let the peace of Christ rule in your hearts since all members of your body. Allow Christ's peace to guide your hearts. ஓகே, ஆண்டவருடைய சமாதானம் நம்ம இருதயத்தை நாடணும். ஓகே, சமாதானத்தில் இருக்கணும். சாத்தானோட திட்டம் என்ன? எப்படியாவது நம்ம குடும்பத்தில் இந்த சந்தோஷத்தை திருடணும். அதுதான் சாத்தானோட பிளான். சிலவட்டி நம்ம தெரியாமலே அவர் பிளானை போட்டு நம்ம நடத்துகிறோம். ஸோ நம்ம நினைக்கிறோம் ஏதாவது சஞ்சல்கள் வந்துச்சுன்னா பொறுமையாய் சமாதானத்தை நம்ம தான் கொண்டு வரணும். ஃபாதர்ஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஃபாதர்ஸ், அப்பாங்கள், you must be the peacemaker in the house. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஃபாதர்ஸ் நம்ம வந்து அப்பாவாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு என்னது ஒரு ப்ரைட் இருக்குது, ஒரு பெருமை. நான் தான் அப்பா, நான் சொன்னது தான் நடக்கும், நான் எப்படி. அந்த பீஸ் நம்ம மூலியமாக தான் வரணும். ஏதாவது ஃபேமிலியில் ஏதாவது இது இருந்துச்சுன்னா நம்ம தான் எழுந்து நின்று சமாதானத்தை நடத்தணும். ரொம்ப ஃபேமிலியில் சமாதானம் நடத்துறது யார் தெரியுமா? யார்கிட்ட கொடுக்குறோம்? ஒய்ஃப், அம்மா.
ஏன்னா அவங்க தான் தாழ்மை, அவங்க தான் கொஞ்சம் பேஷன் இருக்கு. நோ, fathers take the responsibility of being the peacemaker in the house. நம்ம பெருமை வந்து ஆண்டவர் முன்னால ஒன்றும் இல்லை, குப்பை தான். என்ன முக்கியம்? ஃபேமிலியோடது. ஸோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, 2 மகன்களும் சண்டை போட்டாங்கன்னா நம்ம தான் இருந்துட்டு சமாதானத்தை கொண்டு வரணும். ஒய்ஃப் கூட டென்ஷன்னா நம்ம தான் வந்து சாரி செட்டில் பண்ணலாம், சமாதானத்தை கொண்டு வரணும். ஸோ allow Christ peace to guide. Okay, next one. Be thankful in whatever you do. Principle 5 2 தான் இருக்கணும். 5வது, cultivate a heart of gratitude. அன்னாரம் நன்றி செலுத்தணும் ஆண்டவர்கிட்ட. சரி, நம்ம குடும்பம் வந்து ரொம்ப குறைவுகள் இருக்கலாம், பணம் குறைவுகள் இருக்கலாம், சிலவாட்டி மேபி ரொம்ப குறைவுகள் இருக்கலாம். எந்த குறைவுகள் இருந்தாலும் கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் எவ்ரி டே. சரி, நம்ம வந்து மித்த குடும்பத்தை பார்த்து அவங்க இந்த மாதிரி இருக்காங்க, நம்ம இந்த மாதிரி இல்லைன்னு டோன்ட் கம்பேர். எவ்ரி ஃபேமிலி ஹேஸ் இஷ்யூஸ். சரி, நேற்று தான் என் மகன்கிட்ட ஒரு காரியம் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு வெரி க்ளோஸ் ஃபேமிலி, ஓகே, வெரி க்ளோஸ் ஃபேமிலி. நம்ம வந்து சர்ச்சில் வந்து மீதி சபையிலலாம் ரொம்ப க்ளோஸ். அவங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் நல்ல வருமானம் உள்ளவங்க. ஹஸ்பண்ட் நல்ல ஜாப், பெரிய வீடு, பங்களோ வீடு. அன்னோட ஃபேஸ்புக்கில் வந்து இந்த நாட்டுக்கு போவாங்க, அந்த நாட்டுக்கு போவாங்க, இதுக்கு போவாங்க, அது போவாங்க, ரொம்ப ஆக்டிவ். என் பிள்ளைங்க பற்றி சொல்லுவாங்கப்பா, இவங்க இன்னும் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க, யூகேக்கு போகிறாங்க, நம்ம இன்னும் யூகேக்கு போனதே இல்லை. ஐ நோ. 2 வாரத்துக்கு முந்தி தான் நான் என் மகன்கிட்ட சொன்னேன், ஆக்சுவலி திஸ் ஃபேமிலி கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் ப்ராப்ளம். ஒரு 3-4 வருஷமாக இது நடத்திருக்கேன். என் பிள்ளைங்க தெரியாது. நான் சொன்னேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து செப்பரேட். ஒய்ஃப் ஹஸ்பண்ட்னா அப்போனா வேறு வேறு வீட்டில் தங்குறாங்க, பிரிஞ்சுருக்காங்க. ஓகே, ஸோ வெளியான பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. ஹாலிடேக்கு போகிறாங்க, இங்கே போகிறாங்க, ஃபேஸ்புக்கெலாம் போஸ்ட் பண்ணுறாங்க, இது செய்கிறாங்க. அப்படின்னா குடும்பத்துள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து நம்ம குடும்பத்தை நல்லா நடத்தி, ஆண்டவர் வழியில் நடத்தி, நம்ம வந்து கிவ் தேங்க்ஸ் டு காட். குறைவில் கூட ஆண்டவருக்கு நன்றி கொடுங்க. ஓகே, லாஸ்ட் ஒன், கடைசி இது, பிரின்சிபல் 6. Let the message of Christ dwell among you richly as you teach and admonish one another with all wisdom. Wait, okay, one more, sorry. Immerse your family in God's word. ஆண்டவர் வார்த்தை, டிவோஷன், ஃபேமிலி ஆல்டர் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபேமிலி ஆல்டர் டிவோஷன் டைம் வீட்டில் இல்லைன்னா இப்பயே தோங்குங்க. தோங்க தெரியலன்னா பாஸ்டர்கிட்ட மீட் பண்ணுங்க. பாஸ்டர் சொல்லுவாங்க எப்படி கற்றுக்கிடு, எப்படி செய்கிறதுன்னு. இந்த ஃபேமிலி டிவோஷனோட ஹெட் பாஸ்டர் யார் வீட்டில்? ஃபாதர். ஃபாதர். நான் ரொம்ப இடத்துல சொல்லும் போது ரொம்ப ஃபாதர் இருக்கு, யாரெல்லாம் இதெல்லாம் வாயை திறந்துட்டேன். But you read the word of God. The father is the head of the family, is the spiritual head of the family. Fathers, please don't leave the responsibility. Every day God's word. Lastly, wives also very important. You are a partner fit for your husband. Wadavi. Okay? But still, it is the father who must drive the spiritual growth of the family. Last one, through psalms, hymns, and songs from the Spirit, singing to the Lord. Last one, worship together as a family. As a family, worship together. Sometimes, what I do is, in the car, long drive, Penang, I have my Spotify playlist, live worship. போடுவேன் காடியில், my children will be there. அவங்களாம் ஹெட்ஃபோன் வச்சுருப்பாங்க. I will tell, the next 20 minutes, take off your headphones. Let's just listen to this song and worship together and go. So we'll just sing and go in travel. Simple thing. செய்ய முடியுமா முடியாதா? There's so many ways. Okay? So as a family, worship together. Incorporate worship into, create a family worship Spotify playlist. So we have family playlist. So if my son finds any Christian song that he likes, even though it is maybe Planet Boom, you all know Planet Boom? தெரியுமா? யூத்ஸ்லாம் தெரியாது, யூத்ஸ் தெரியும். பிளானட் பூம் வந்து டும் 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 பெரியவங்களுக்கு. பட் மை சன் will put inside, I like this song அப்பா. So we put into the family playlist. So I will listen to it also. I will take some hymns and slow songs, I will put it there, my children have to listen. Okay? All right. Now some resources quickly. முத கேட்டீங்க,
I'll give you some Tamil resources. First one, Daily Bread. This is a Malaysian one. Daily Bread Ministry Malaysia. They've got this family devotion website, familydevotion.org. அங்கே போனீங்கன்னா you've got devotionals for teens, எல்லாம் you can get it. Okay, so this is a Malaysian one. You can get this. I'll give you the links in the notes. இருக்கும். This one மொத காமிச்சோம், focus on the family, also devotional இருக்கு. Parent Q free devotionalsனு இருக்கு. This one all in English so far. Next one, Bible Project மொத காமிச்சேன். இங்கே கூட வீடியோலாம் இருக்கு. வீடியோ காமிச்சிட்டு நீங்கள் பிள்ளைங்களுக்கு பேசலாம். Let me go to the Tamil one. Now this website, Tamil Christian Resources, நீங்கள் பார்த்தீங்கன்னா if you go to this one, A, B until Z, you got a lot of resources. You got audio Bible in Tamil, you got Bible app in Tamil, link இருக்கு. So you can go through எல்லாம் Tamil. Okay, you can go into this. This is a very good resource for Tamil materials. Stanley on Bible. Okay, this is Tamil devotional resource. இங்கே வந்து அந்த சைட்டில் இருக்கீங்களா, devotional, daily devotional மாதிரி for one whole month, for every month you can download. PDF-ஆ download பண்ணலாம், இல்லைனா ஆடியோ கூட download பண்ணலாம். Okay, it is 366 ஒரு வருஷத்துக்கு daily devotion in Tamil. Okay, you can download. Okay, apologetics. Now எத்தனை பேர் apologetics தெரியும் என்னன்னு? apologeticsனா என் விசுவாசத்தை நான் காத்து வைக்கிறது, டு ப்ரொடெக்ட் மை ஃபேத். சில வாட்டி கேள்விகள் வரும், ஏன் வந்து கிறிஸ்டியன்ஸ் பிலீவ் இன் 3 gods. நம்ம பதில் கொடுக்கணும். எப்படி பதில் கொடுக்கறது? ஸோ இந்த சைட் வந்து இட்ஸ் ஆக்சுவலி பை ஃபோக்கஸ் ஆன் த ஃபேமிலி கனடா. இங்கே போனீங்கன்னா apologetics பேசிக்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து கற்றுக்கலாம் டு ப்ரொடெக்ட் யுவர் ஃபேத். You use that, learn that, and teach your children when they get questions. Okay, so this is a very good sign. That's it. Okay, closing prayer and commitment. All right. Can I just pray for you all? Then I will close. ஆண்டவரே, இந்த மத்தியானம் காலை வேளையிலே நம்மளுக்கு இவ்வளோ காரியங்கள் கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஐயா. சோஸ்திரம் ஐயா. ஆண்டவரே, ஒரு பெற்றோராய் ஒரு குடும்பத்தை நடத்துறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஐயா. நம்ம சொந்தமாக செய்ய முடியாது ஐயா. நான் ஒரு அப்பாவாக இருந்து செய்ய முடியாது, நான் ஒரு அம்மாவாக இருந்து செய்ய முடியாது, நான் ஒரு சிங்கிள் மதராக இருந்து செய்ய முடியாது ஐயா, ஒரு தாத்தா பாட்டியாக இருந்து நான் செய்ய முடியாது, எனக்கு வல்லமை இல்லை ஐயா. அப்போ நான் ஆண்டவர், நீ கைவிடாத தேவன், கை கொட்டு நடக்கிற ஒரு தேவன். ஆண்டவரே, இந்த நாள் நம்ம வாழ்க்கையை உன் கையில் விடுறோம் ஐயா. நம்மளுக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் குடும் ஐயா. எப்படி நம்ம குடும்பத்தை உன் வழியில் நடத்துறது? இது ஒரு பயங்கரமான உலகம் ஐயா. ஆனால் கூட நீ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே, உண்மை நம்பிக்கிறோம். we believe in you. ஃபாதர், எல்லா கற்றுக்கொண்டு காரியங்களும் நம் வாழ்க்கையிலே சேவையிலே நடத்து கொண்ட வல்லமை கொடுமையா. Father, help us to do what you have taught us. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். ஆமென்.